அசென்ச்சர்ல 25th ஆகஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம வந்து வெறும் கிரிட்டிக்கல் அண்ட் அப்ட்ராக்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டோ, போ, ஜோ, நோ, இதுக்கெல்லாம் மீனிங் பார்க்கக்கூடாது, இது கோடிங். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, த ரெயின் ஃபால்ஸ், அதிலே கொடுத்துருக்காங்க, த ரெயின் ஃபால்ஸ் ஜென்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜோ, நோ, POE, BOE. இதோட மீனிங் என்னன்னா, the dew gently falls overnight. இப்ப நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா, what is the code for rain? இப்ப ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும்தான் இருக்கு, செகண்ட் ஒன்ல ரெயின் இல்ல. ஸோ இங்க மட்டும்தான் ரெயின் இருக்கு. த வந்து மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு. அப்ப மேலேயும் கீழேயும் இருக்கிறத நம்ம வந்து ஒன்ன வந்து கட் பண்ணிடலாம். பட் எதுன்னு நமக்கு எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரேண்டமா ஜோ கட் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபால்ஸ். இப்ப நான் இங்கே தவும் கட் பண்ணிட்டேன். ஃபால்ஸ் மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு. ஸோ ஃபால்ஸ்க்கானது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா BOE நான் கட் பண்ணிட்டேன் ஃபால்ஸ். பட் அதுதான் கிடையாது, நம்ம சும்மா ரேண்டமா கட் பண்ணிட்டு வரோம். அடுத்தது NOE கட் பண்ணிடுறோம், ஏன்னா ஜென்ட்லியே நமக்கு மேலேயும் கீழேயும் இருக்கு. ஸோ மேலேயும் கீழேயும் இல்லாத டேர்ம் வந்து இங்க டோ. அப்ப ரெயினோட ஆன்சர் TOE. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. ஓகே, இதுவும் கோடிங் லாங்குவேஜ் தான். கோடிங் லாங்குவேஜ்ல இங்க சாஃப்ட்வேர் SOFTWARE, இந்த சாஃப்ட்வேரை எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா AEFORSTW. மேலேயும் 8 லெட்டர்ஸ் கீழேயும் 8 லெட்டர்ஸ் தான் இருக்கு. இப்ப அதே மாதிரி தான் QUICKவை CIKQU இப்படி கோட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இப்போ ஓர்டெக்ஸை எப்படி கோட் பண்ணணும் அப்படின்றத கொஸ்டின். நம்ம இந்த மாதிரி கோடிங் கொஸ்டின் வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை நம்ம நம்பர் பண்ணுவோம். இது ஈக்குவல் டு நம்பர்ல இருக்குன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மலா பண்ற மாதிரி நம்பர் பண்ணி பாருங்க. ஸோ எஸ்ன்றது 19, ஓ இ ஜோதி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இ ஜோதி, ஜி தேர்ட் லெட்டர், ஸோ 3 5s are 15, F 6, T 20, ஸோ 20, W வந்து 23, 1, R ஓட வேல்யூ 18, E வந்து 5. இப்ப கீழே நான் அதை வந்து அப்படியே இதுக்கும் நம்பர் பண்றேன். 1, 5, 6, 15, 18, 19, 20, 23. இப்ப மேல கீழே நம்பர் பண்ண உடனே உங்களுக்கு உடனே அந்த க்ளூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். என்னன்னா மேல சாஃப்ட்வேருக்கு வேற வேற நம்பர்ஸா இருக்கு, கீழே அதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. பாருங்க, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு 1, 5, 6, 15, 18, 19. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுனதுனாலதான் நம்பரும் நமக்கு ஆர்டர்ல வந்திருக்கு. அதை நம்ம இங்க திருப்பி நம்ம செக் பண்ணிக்கலாம். Q வந்து 17, குவீன்ன்றதுனால 17. U stands for 1, ஒரு பர்சன், ஸோ 21. ஐன்றது 9, 3, K11, கிங்ஸ் 11. இப்போ கீழே பாருங்க 3, 9, கிங்ஸ் 11, 17 அண்ட் 21 ஆர்டர்ல இருக்கா. 3, 9, 11, 17, 21. ஸோ இங்க வந்து நம்ம வேற மாதிரி மேப் பண்ணல, ஜஸ்ட் அதை எடுத்த ஆர்டர்ல எழுதியிருக்காங்க, ABCD ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. அப்போ ஓர்டெக்ஸை நம்ம எப்படி எழுதணும், VORTEX. இதுக்கு நம்பர் பண்ணாதான் நம்மளால ஈஸியா எழுத முடியும். V stands for victory, 2 விரல், 22. O stands for E ஜோதி, ஸோ E ஜோதி நம்ம மேல எழுதியிருக்கோம் பாருங்க, தேர்ட் லெட்டர், அதனால 15. R stands for, R வந்து 8 மாத்த முடியும், ஸோ 18. T20, E ஃபர்ஸ்ட் லெட்டர், அதனால 5. Xன்றது 4 டைரக்ஷன்ல போகுது, ஸோ 24. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், மினிமம் நம்பர் 5, அடுத்தது 15, 18, 20, 22, 24. ஸோ 5ல E, 15ல O, R, T, V, X. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர், EORT VX, ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டான அப்ரோச்சா இருக்கு, நம்ம பார்க்குற கோடிங்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச். நெக்ஸ்ட் சம் பாருங்க, சீரீஸ். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீரீஸ்? -1க்கும் 1க்கும் நம்ம டிஃப்ரென்ஸே பார்க்கல, ஏன்னா நம்பர்ஸ்லாம் சின்ன கேப்ல தான் இருக்கு. -1க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. நம்ம -1க்கும் 3க்குமான டிஃப்ரென்ஸ் -1லேருந்து 0, 0லேருந்து 1, 1லேருந்து 2, ஸோ 4 வந்துடுது இங்கே கேப்பு. 3லேருந்து 0 வந்து 3, 0லேருந்து 4, 4, 4லேருந்து 1 வந்து 3,
1ல இருந்து 5 வந்து 4. டிஃபரன்ஸ்னா கேப் மட்டும் பார்த்துட்டே வரும். 5ல இருந்து 2 வந்து 3. நமக்கு வந்து -1ல இருந்து 3 வந்து பிளஸ்ஸா இருக்கு, +4. 3ல இருந்து 0 வந்து நமக்கு 3 -0, 0ல இருந்து 4. இது வந்து வேற ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. செக் பண்ணி பாருங்க. நடுவுல டிஃபர் ஆயிருக்கு. -1ல இருந்து 0, 0ல இருந்து 1, 1ல இருந்து 2. இப்போ -1க்கு அடுத்த நம்பர் 0, 0க்கு அடுத்த நம்பர் 1, 1க்கு அடுத்த நம்பர் 2. இப்போ கீழே 3ல இருந்து 4, 4ல இருந்து 5. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 6. ஸோ இதை நம்ம நேரா பார்த்தா கரெக்டான ஃபார்மேட்ல இல்லை. பட் இப்படி ஷஃபிள் பண்ணி பார்க்கும்போது, ஆல்டர்னேட்டா பார்க்கும்போது கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி சீரீஸ் கொஸ்டின் 19ல இருந்து 20. ஸோ 19, 20, 23, 29, 39. 19ல இருந்து 21, இது 3, இங்க 6, இங்க 10. இப்படி பார்த்தா நமக்கு டிஃபரன்ஸ் கரெக்டா தெரியல. அடுத்த டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பேட்டர்ன்னு? 2, 3, 4. இது 2, 3, 4ன்னு கரெக்டா இருக்கா? அப்போ அடுத்து என்னவா இருந்திருக்கும் எனக்கு? 5. அப்ப 10 + 5ன்றது இங்க 15ஆ இருந்திருக்கும். ஸோ 39 + 15ன்றது 54. நம்ம ஆன்சர் 54. திருப்பியும் சீரீஸ். ஸோ சீரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்டிருந்த கொஸ்டின் தான் நம்ம கிராப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீரீஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுல சீரீஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 43, 37, 32, 26, 21, 15. 43ல இருந்து 37 6 டிஃபரன்ஸ், 6 மைனஸ் ஆயிருக்கு. அடுத்தது 5 மைனஸ் ஆயிருக்கு, எல்லாமே மைனஸ். அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்ததும் 6. அப்ப அடுத்தது 5 மைனஸ் ஆனா இங்க 10. ஸோ என்னோட ஆன்சர் 10. ஓகே, இது கோடிங்ல வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ல கொடுத்துருந்தா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எல்னா 12, I 9, F 6, E வந்து E ஜோதி ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ இதை எடுத்து ஆட் பண்ணா 12 + 9 + 6 + 5. நமக்கு 12 + 9 21, 21 + 11ன்றது 32 வந்துருச்சு. ஆட் பண்ணா 32 வருது. இப்போ இதே மாதிரி தான் ரெயின் வருதான்றத செக் பண்ணிக்கலாம். ரெயின் 18, 1, 9, n வந்து மிடிலுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ 14. நவம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 14, 18 + 1 + 9 + 14. ஸோ 9 + 1 10, 28, 42 வருது. கரெக்டா இருக்கு. அப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? பீஸ்க்கு எழுத போறோம். PACE. P stands for princess. P stands for princessன்றது 16, E ஜோதி 5, A C third letter, again E stands for 5. So 16 + 5 21, 21 + 1 22, 22 + 3 22 + 3 25, 25 + 5 30. நம்மளோட ஆன்சர் 30. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின். இப்போ இந்த டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 5 girls are sitting equidistant from each other around a circular table facing the center of the table. So which 2 girls are sitting adjacent to Q? அதான் கொஸ்டின். நம்ம இங்க கீழே இங்க வரைகிறேன். ஸோ 5 பேர் உட்காந்துருக்காங்க, ஈக்விடிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஃபேஸிங் இன்சைட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P is sitting immediately to the left of N. ஸோ நான் சும்மா N நீங்க மார்க் பண்றேன். P is sitting immediately to the left of N and second to the right of Q. ஸோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் Q. Qவுக்கு செகண்ட் ரைட்ல P இருக்காங்க அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, which 2 girls are sitting adjacent to Q? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எனக்கு Q பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னு கன்க்ளூஷன் வர முடியுதா அப்படின்னா நோ, என்னால கன்க்ளூஷன் வர முடியல. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வர முடியல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக போறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? N is sitting between P and Q. அப்ப Q இங்க இல்ல, இந்த ஸ்பேஸ்ல இல்ல, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை வச்சும் என்னால
கியூக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு கேர்ள்ஸை மார்க் பண்ண முடியல. ஆனா ஒரு கேர்ள் தெரியல. ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலும் தெரியல. இப்ப நான் இதுல என்ன சூஸ் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient அப்படின்றத சூஸ் பண்ணலாமா? இல்ல, ஏன்னா எனக்கு ஆன்சர் வரல. ஸ்டேட்மெண்ட் 2 alone கிடையாது. சி போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா எனக்கு ஆன்சர் வருதா? இல்ல. ஈச் ஸ்டேட்மெண்ட் alone is sufficient. ஒன்னு போதும் அப்படின்னா இல்ல, ஒன்னு வச்சு என்னால பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 together are inefficient. தான் நமக்கு இதுல ஆன்சர். ரெண்டையும் சேர்த்தாலும் எனக்கு ஆன்சர் வரல. அடிஷன் டேட்டா இஸ் நீடட். ஸோ இன்னும் நமக்கு டேட்டா தேவைப்படுது கரெக்டா பக்கத்துல யார் இருக்கான்னு மார்க் பண்றதுக்கு. ஓகே, இது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 6 boys are seated in a row facing north. எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இது நார்த் சைட். 1 2 3 4 5 6 6 பேர். பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். D is second from the right end of the row. ரைட் எண்ட்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல D இருக்காங்க. ஸோ D மார்க் பண்ணியாச்சு. F is second to the right of G and adjacent to E. ஸோ F அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இங்க எங்க எழுதுறதுன்னு தெரியல, அதனால அதை வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த H is neither adjacent to D nor E. ஸோ D பக்கத்துலயும் இல்லை, E பக்கத்துலயும் இல்லைன்றாங்க. லாஸ்ட் ஒன் E is neither adjacent to H. அப்போ இந்த இடத்துல D பக்கத்துல இந்த இடத்துல E வராது. E is neither adjacent to H nor D. இந்த ரெண்டு இடத்துல Eயும் வராது, Hம் வராது. அப்ப மீதி இருக்கிற 3 ஸ்பேஸ்ல தான் H வந்தாகணும். மேல இருக்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. F is second to the right of G. to the right F is, அப்ப இந்த இடத்துல நம்ம F மார்க் பண்ணா இங்க G வரும். F is second to the right of G and adjacent to E. F வந்து adjacent to E. அப்ப E இங்க தான் மார்க் பண்ண முடியும், ஏன்னா இந்த இடத்துல E வராது. நம்ம இங்க வேற ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன இருக்கு? H is neither adjacent to D nor E. H வந்து Dக்கும் adjacent இல்லைன்னு சொல்லிட்டாங்க, Eக்கும் adjacent இல்லை. இப்போ ப்ராப்ளமே இல்லை, H தூக்கி இங்க எழுதிடலாம். மொத்தம் எத்தனை பேரு? DEF GH. அப்போ இங்க I. ஸோ வரமாட்டாங்கன்றவங்கள நான் கீழே எழுதிக்கிட்டேன் ஈஸியா இருக்கிறதுக்காக. இப்போ கொஸ்டின் எனக்கு, who is seated third to the left of I? left of Iல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னா E. ஸோ என்னோட ஆன்சர் E. ஓகே, இது ஒரு ஃப்ளோ சார்ட் கொஸ்டின். ரீட் த ப்ரொவைடட் ஃப்ளோ சார்ட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் வந்து கீழே இருக்கு. இது ஒரு ஃப்ளோ சார்ட். கொஸ்டின் வந்து நமக்கு இதுல தெரியல அப்படின்றதுனால கீழே இருக்கு. இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு கம்பெனி ப்ராசஸ் பண்றாங்க. அவங்க எப்படி பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட்ஸ் பாயிண்ட் வச்சு தான் சூஸ் பண்றாங்க. பாயிண்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். Alex, if Alex scores 20 points in entrance, 40 points in graduation and 60 points in post graduation. இது மூணு அவன் எடுத்திருக்கான்னா அவன் செலக்ட் ஆகுறானா ரிஜெக்ட் ஆகுறானா ஸ்டைஃபண்டோடையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ 20 40 60 இதை வந்து நம்ம மேலே மார்க் பண்ணிக்கலாம். அவனோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் 20, கிராஜுவேஷன் பாயிண்ட் 40, போஸ்ட் கிராஜுவேஷனோட பாயிண்ட் 60. இது வந்து அவன் எடுத்த பாயிண்ட். இப்போ நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஈனோ, கிராஜுவேஷன் ஜீனோ, போஸ்ட் கிராஜுவேஷனோ பிஜினோ நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அண்ட் கீழே வரணும் டோட்டல் பாயிண்ட் பி இங்க செக் பண்ணணும். ஸோ பி எப்படி செக் பண்றாங்கன்னா இ பிளஸ் 0.25 இன்டூ ஜி. ஈன்றது அவன் எடுத்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் 20 பிளஸ் 0.25 இன்டூ கிராஜுவேஷன்ல அவன் எடுத்த பாயிண்ட் 40 இன்டூ 0.25ன்றது 30 10. ஸோ ஏற்கனவே 20 இருக்கு, 40ய 0.25ல மல்டிப்ளை பண்ணா 10. ஸோ டோட்டலா அவன் எடுத்திருக்க பாயிண்ட் 30. இப்ப கீழே வரணும், இந்த ஆரோ மார்க்ல கீழே வரணும். 30 எடுத்துட்டு கீழே வரும். இஸ் P is greater than 25. அதுதான் அங்க நடுவில் கண்டிஷன். கிரேட்டர் தென் 25 இருந்தா எஸ் பக்கம் போங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிடுது, ஃபார்மே ரிஜெக்ட் ஆயிடுது. இப்போ ஒரு 30 எடுத்திருக்காருல்ல அப்படின்னா எஸ். பி வந்து கிரேட்டர் தென் 25 தானே வந்திருக்கு, 30 வந்திருக்கு. ஸோ கிரேட்டர் தென், அப்போ எஸ்க்கு வந்துடுறாங்க. எஸ்ல அங்க ஒரு டெசிஷன் பாக்ஸ் இருக்கு பாருங்க. இஸ் 0.40 இன்டூ பிஜி இஸ் கிரேட்டர் தென் 30. 0.40 இன்டூ பிஜியோட பாயிண்ட் வந்து 60. அவர் எடுத்த மார்க் 60. இது கிரேட்டர் தென் 30 செக் பண்ணணும்.
இப்போ நமக்கு இது என்ன வந்திருக்குன்னா 24 தான் வந்திருக்கு. ஸோ இந்த 24 greater than 30 ஆனால் நோ. இப்போ நோ சைடு வந்துருங்க. நோனா என்ன? செலக்டட் வித்தவுட் ஸ்டைஃபண்ட் அண்ட் எண்ட். ஸோ இப்போ ஆன்சர் எனக்கு செலக்டட் வித்தவுட் ஸ்டைஃபண்ட். எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆன்சர் செலக்டட் வித்தவுட் ஸ்டைஃபண்ட். ஒருவேளை அவங்க பாயிண்ட் அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா நம்ம எங்கே வந்திருப்போம்? எஸ்ல போயிட்டு செலக்ட் வித் ஸ்டைஃபண்டில் வந்திருப்போம்.